என் கர்த்தர் நல்லவர் சொல்லலாமா? ஹalleluya. சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் எப்படியா இருந்தாலும் அவர் நல்லவராக இருக்கிறார். ஹalleluya. ஒருவேளை தலைகீழாக இருக்கலாம், ரொம்ப கஷ்டத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். எப்படி உங்கள் சூழ்நிலையும் இருந்தாலும், அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆண்டவர் அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. நாம் சில வசனங்களை வாசித்து நாம் தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:8 எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்க நான் விசுவாசிக்கிறேன். வாசிக்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹalleluya, ஹalleluya. சத்தமாய் நம்ம திரும்ப வாசிக்க போகிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கைகளில் கிருபை கிடைத்தது. ஹalleluya. அந்த நோவாவுக்கோ என்ற அந்த இடத்துல உங்க பேரை சொல்லி சத்தமா நம்ம வாசிக்கலாமா? அவங்கவங்க உங்களோட பெயர்களை சொல்லி நீங்க சொல்லுங்க. ட்ரினிட்டாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த உலகத்துல நமக்கு எது இருக்குதோ இல்லையோ, ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் இருந்தா எதை வேணா நம்ம தாண்டி சென்று விட முடியும். ஹalleluya. இன்றைக்கு நம்ம இங்க உட்கார்ந்திருப்பதே அவருடைய கிருபை. ஹalleluya, ஹalleluya. கொரோனா வந்தது கொரோனாக்கு அப்புறம் மக்களை 2 வகையாக பிரிச்சிடலாம் இல்லையா? ஒரு வகையினர் கொரோனா வந்து மாண்டு போனாங்க, இறந்து போனாங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிட்டாங்க. இன்னொரு வகையினர் எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கோவிட் இன்னும் வரலை, ஆனால் இன்னொரு வகையினர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கோவிட் வந்தாலும் இன்ன வரைக்கும் ஆண்டவர் உயிரை கொடுத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எப்படியா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய கிருபை நம்மளை நடத்தினது. ஹalleluya. எத்தனை பேருக்கு கோவிட் வந்தது? கைகளை உயர்த்தி காட்டுவீங்களா? அநேகருக்கு வந்தது. அநேகருக்காக நம்ம அந்த 2-3 ஆண்டுகள் நம்ம எவ்வளோவாய் ஜெபித்தோம். ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலிருந்து, மரண கண்ணிகளிலிருந்து நம்மை தப்ப பண்ணினார். ஹalleluya. கோவிட் வராமலும் இன்ன வரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறார். 2ம் அவருடைய கிருபை. ஹalleluya, ஹalleluya. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எப்படிப்பட்ட கிருபை தெரியுமா? குடும்பம் முழுவதும் காக்கப்பட்டது. ஹalleluya. இன்றைக்கு நம்ம குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்காக வந்திருக்கிறோம். நம் குடும்பங்கள் காக்கப்படணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹalleluya. நோவாவுக்கு கிடைத்த கிருபை நமக்கும் கிடைப்பதாக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நோவாவுக்கு கிடைத்த கிருபை என் குடும்பத்துக்கு கிடைப்பதாக. ஹalleluya, ஹalleluya. எப்படி நோவாவுக்கு அப்படி ஒரு கிருபை, அதை தான் இன்னைக்கு நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். 9ஆம் வசனத்தை 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹalleluya. நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா தன் வாழ்ந்தவர்கள் காலத்துக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். ஆனால் அவர் மட்டும் என்ன செய்கிறார்? அந்த முன்பாக இருந்த வசனங்களை பார்க்கும் பொழுது மனுஷரின் அக்கிரமம் நிறைந்திருந்தது, பொல்லாதவைகளாக இருந்தது. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த மனஸ்தாபப்பட்டு இந்த மனுஷர் எல்லாரையும் நான் அழிக்க விரும்புகிறேன். ஆனால் நோவா மாத்திரம் கண்களில் தயவு கிடைத்தது. ஏன்னா ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஹalleluya. ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவு, நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? சற்று யோசித்து பார்க்கலாமா? ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் நம்ம எவ்வளவாய் ஆண்டவரை தேடினோம், எவ்வளவாய் ஜெபித்தோம், எவ்வளவாய் வேதத்தை வாசித்தோம். வேதத்தை தேடி வாசியுங்கள் என்று சொன்ன வசனத்தின் போலவே நம்ம தேடி தேடி வாசித்தோம். ஆனால் இன்னைக்கு பைபிளையே தேட வேண்டியதாக இருக்கு இல்லையா? வீட்டில் அநேக சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கிறது. ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை அவர் விரும்புகிறார். ஹalleluya. இன்றைக்கு நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எப்படியா இருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் எது ரொம்ப முக்கியமான கற்பனை, எது பிரதானமான கற்பனை என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் எவ்வளவு தூரம் நம்ம அன்பு கூறுகிறோம்? மோசே குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, மோசே ஆண்டவரோடு முகமுகமாய் நண்பன் சிநேகிதனை போல பேசினான் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம பேசுகிறோமா? ஆண்டவர் பேச நம்ம இடம் கொடுக்கிறோமா? ஆண்டவர் எப்படி பேசுவார்? வசனத்தின் மூலமாக பேசுவார், போதகர்கள் மூலமாக பேசுவார், பாட்டின் ஊடாக பேசுவார். நம்ம பேசுவதற்கு இடம் கொடுக்கிறோமா? யோசபாத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோசபாத் கர்த்தரை தேட அவன் ஒருமுகப்பட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். பேதுரு, பவுல் என்ன செய்கிறாங்க? 9ஆம் மணி நேரமாகிய ஜெப வேளைக்கு ஆலயத்துக்கு போகிறாங்க. நம்முடைய உறவு எப்படி இருக்கு? ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, என் குடும்பத்துக்கு மாத்திரம் சேதம் வந்துடக்கூடாது, நோவாவை காத்தது போல என்னை காத்து கொள்ளுங்க. நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கு? நமக்கும் ஆண்டவருக்கும் பிரிவினையாய் நம் பாவங்கள் இருக்கிறது என்று ஏசாயா 59 நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை நம்ம கிட்டி சேர இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஒரு காலத்துல நான் ரொம்ப ஜெபித்தேன், ஒரு காலத்துல நான் உபவாசம் செய்வேன், ஒரு காலத்துல நான் இரவெல்லாம் ஜெபித்தேன். ஆனா இன்றைக்கு உங்களுடைய ஜெப நிலை எப்படி இருக்கிறது? ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல, நோவாவுக்கோ கிருபை, ஆண்டவரே அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்துங்க. கண்களை மூடி கேட்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நோவா கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அந்த சூழ்நிலையில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் அவங்க புசித்து குடித்து என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்த உணர்வில்லாத ஜனங்களா இருந்தார்கள் என்று மத்தேயுல வாசிக்கிறோம். நோவாவின் காலத்தை போல இன்றைக்கு அந்த மனிதர்களை போல இருக்கிறோமா? இல்ல நோவாவை போல சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நான் ஆண்டவரை நான் தேடுவேன். வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, இன்னும் நான் உம்மை தேடணும். ஹல்லேலூயா. முன்பு இருந்த அந்த ஜெப ஆவி மறைந்து போயிற்றே. ஒருவேளை பிசாசு ஒருவேளை உங்களுடைய ஜெப நேரங்களை, போராட்டங்கள், பிரச்சனைகளை கொண்டு வந்து அப்படியே சோர்வடைய வச்சுட்டானா, அப்படியே கட்டிலே படுத்து கிடக்கிறேன், அப்படியே கண்ணீர் வடித்து இருக்கிறேன், ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள முடியல, ஆண்டவரோடு பேச முடியல, ஜெபிக்க முடியல சொல்றீங்களா? கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே, இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துல என்னுடைய உறவை, உங்களோடு இருக்கிற உறவை ஆண்டவரை புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, திரும்ப என்னுடைய ஜெப பலிபீடத்தை கட்டுவதற்கு, ஹல்லேலூயா, என்னிடத்துல காணப்படுகிற சோர்வு, கன நித்திரை, போராட்டங்களையே பேசிக் கொண்டிருக்கிறது, போராட்டங்களையே பார்த்து கொண்டு இருக்கிற வரைக்கும் நம் தேவனை தரிசிக்க முடியாதே. கீழே இந்த உலகத்தையே நம்ம பார்த்து கொண்டிருந்தா பரலோக தேவனிடத்துல நம்ம கண்கள் எட்டாதே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, உங்கள் கண்கள் மேல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, உமோடு நான் உறவு கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. திரும்ப என் ஜெப நேரத்தை ஆண்டவரே பிரதிஷ்டை செய்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே, என் குடும்பம் காக்கப்பட, ஒருவேளை என்னுடைய ஆண்டவரே அந்த நான் ஜெபிக்காம விட்ட காரியங்கள், ஆண்டவரே, நான் உபவாசிப்பேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து நழுவி விட்ட நாட்கள் உண்டு. ஹல்லேலூயா. வேதத்தை நேசிக்காமல் இருந்த நாட்கள் உண்டு. நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே, வேதத்தை நேசிக்கல, நாங்கள் வாசிக்கல, நாங்கள் தேடல, உம்மை தேடாமல் வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஹல்லேலூயா. எங்களுக்கு மன்னிப்பீராக. நோவாவுக்கோ கிருபை கிடைத்ததே, எங்களுக்கும் கிருபை வேண்டும் ஆண்டவரே. திரும்ப எங்களை உயிர்ப்பிப்பீராக. இருக்கிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற எல்லா மந்த நிலைகள் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஒரு ஜெப அபிஷேகம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ள இறங்குவதாக, ஜெப ஆவி இறங்குவதாக. சமைத்து கொண்டிருந்தாலும், வாகனங்களை ஓட்டி கொண்டிருந்தாலும், வேலை ஸ்தலத்துல நின்று கொண்டிருந்தாலும், எங்கள் ஆத்துமா ஜெபித்து கொண்டே இருப்பதாக. ஆண்டவரே, ஜெபத்தை திருட நினைக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகள், சண்டைகளை கொண்டு வருகிற ஆவிகள், மன வருத்தங்களை கொண்டு வருகிற ஆவிகள், மன வேறுபாடுகளை குடும்பத்தில் கொண்டு வந்து ஜெபத்தை திருடி விட்ட ஆண்டவரை
சாத்தா அந்த பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்க எங்களை திராணி உள்ளவர்களாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, ஜெபத்தின் மேல ஒரு ஆசை, ஆண்டவரே வேதத்தின் மேல ஒரு வாஞ்சை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. ஆண்டவரே நாங்களும் எங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. இன்றைக்கு வரைக்கும் நோவாவை குறித்து சஞ்சரித்தார் என்று வாசிக்கிறோமே ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் எங்களை குறித்து சாட்சி சொல்லத்தக்கதான ஒரு ஜெப ஜீவியம் ஆண்டவரே, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களுக்கு தருவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் உயிரடைய வேண்டுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. ஆண்டவரே, எங்கள் ஜெப வாழ்க்கை உயிரடைவதாக. செத்து போன ஜெப வாழ்க்கை, மங்கி போன திரியை அவர் எரிய செய்கிறார். ஹல்லேலூயா. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உன்னை உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தேடுவீர்கள் ஆனால் என்னை கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேடணும். ஹல்லேலூயா. யோசபாத் தேடினது போல நம்ம யோசுவாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காதிருந்தான். அந்த பிரசனத்தை எப்பொழுதும் காத்து கொள்ளுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு உறவு, ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஒருத்தர் மாத்திரம் அதுக்கு பிரயாசப்பட்டா போதுமா? இல்ல, 2 பேரும் பிரயாசப்படணும் இல்லையா? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும் பொழுதுதான் அந்த உறவு ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா? நம்ம வீட்டிலேயே நம்ம பார்க்கிறோம், அவங்க பேசல நானும் பேசல அப்படின்னு எத்தனை வாட்டி நீங்க சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? அப்படிப்பட்ட உறவு நம்ம ஆண்டவரோடு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எதற்கு எடுத்தாலும் நீங்க ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே இது கஷ்டமா இருக்கு, ஆண்டவரே இதுக்கு என்ன செய்யணும், அப்படி நம்ம உறவாடும் பொழுது பாருங்க ஆண்டவர் கிருபைகளை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம அடுத்த காரியத்திற்கு போவதற்கு முன்பாக சிறு பிள்ளைகள் இருப்பீங்க என்றால் நீங்க மேலே செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலே உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கிறது, ஊழியம் இருக்கிறது, சிறுவர் ஊழியம் மேலே இருக்கிறது 2nd ஃப்ளோரில். தயவு செய்து வாலண்டியர்ஸ் அவங்கள கைட் பண்ணும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நோவாவுக்கு கிருபை கிடைக்க மற்றொரு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆமென். ஹல்லேலூயா. காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று அவன் விசுவாசத்தினால் சுதந்திரவாளியானான். ஹல்லேலூயா. காணாதவைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க,
ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க என்றால் நம்ம வாசிக்கிறோம், பூமியிலே கர்த்தர் இன்னும் மழையை வருஷிக்க பண்ணவில்லை. அப்போ என்ன அர்த்தம்? அது வரைக்கும் மழையே அவங்க பார்த்ததே இல்லை. ஹல்லேலூயா. வெறும் மூடு பனியை மாத்திரம்தான் ஆண்டவர் வருஷிக்க பண்ணியிருக்கிறார். அப்போ மழையே பார்த்ததில்லை. அப்போ பெருவெள்ளம் எங்கே பார்த்துருப்பாங்க? பெருமழை எங்கே பார்த்துருப்பாங்க? காணாதது இருந்தும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரப்போகிறதுன்னு பார்க்கல. ஒரு பேழை, இவ்வளோ பெரிய மகத்தான ஒரு பேழையை அவர் இது வரைக்கும் அவர் கட்டி இருப்பாரா? கட்டி இருக்கல. இதெல்லாம் அவருக்கு சேலஞ்ச் இல்லையா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிவதற்கு நிறைய சவால்கள் இருந்தது. மழையை பார்த்ததில்ல, இது நடக்குமா நடக்காதான்னு ஒரு வேளை யோசித்திருக்கலாம். இவ்வளோ பெரிய பேழையை கட்டுவது எவ்வளோ பெரிய சேலஞ்ச் இல்லையா? ஒரு நபராய் கட்டுவது. ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க 75 வருடத்திலிருந்து 125 வருடங்கள் ஆயிருக்குமா அந்த பேழையை செய்து முடிக்கும் பொழுது. அப்போ அவ்வளோ நாட்களும் பாருங்க. 120 வருஷம் எடுத்துக்கொள்ளுங்களேன். இடையில சொல்றேன் 100 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கொண்டா அந்த 100 வருஷம் கட்டி கொண்டு இருக்கும் பொழுது மக்கள் எல்லாம் அந்த வழியா, அவர் வீட்டின் வெளியா போகும்பொழுது, என்ன கட்டுறீங்க, இவ்வளோ வருஷமா கட்டுறீங்க, நீங்க சொன்னது ஒண்ணுமே நடக்கலையே சொல்லியிருப்பாங்களா? நிந்திச்சிருப்பாங்க, கேவலமா பேசியிருப்பாங்க, சிரிப்பாய் நகைச்சிருப்பாங்க. அதெல்லாம் பொறுப்படுத்தல. என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க பார்ப்பீங்க என்றால் எபிரேயர் 11:6 நம்ம பார்க்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவன் விசுவாசத்தில் பலவீனனா இல்லை, 100 வயதா இருந்தாலும் தன் சரீரம் செத்து போனதை அவர் பொறுப்படுத்தல. அவர் விசுவாசத்தில் வல்லவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு சேலஞ்சே என்ன தெரியுமா? மக்களுடைய பேச்சு தான். இன்னைக்கு நம்ம விசுவாசமா இருந்தாலும் இவ்வளோ லேட் ஆயிருச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளோ நேரம் ஆயிருச்சு, நீங்க செய்யலையா? அன்றைக்கு சவுல் கூட பாருங்க 7 நாள் வரைக்கும் அவர் காத்திருந்தார். ஆனா 7ஆவது நாள் மக்கள் சிதறி போறாங்கன்னு பார்த்தது உடனே மக்கள் எல்லாம் போயிடுவாங்க, அவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க, இவங்க எல்லாம் போயிட்டாங்க, அவங்க எல்லாம் சொல்லிடுவாங்க என்ற ஒரு காரணத்திற்காக அவர் புத்தியீனமாய் செய்ததுண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம் விசுவாசத்தை காத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் வரைக்கும் ஆண்டவர் எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். சொல்லுவீங்களா? அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். சொல்லுங்களேன். அவர் சொன்னதை சொல்லும் போதே விசுவாசத்தோடு கரங்களை கர்த்தருக்கு நேராய் உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எனக்கு சொன்னதை நீர் எனக்கு நிறைவேற்றுவீர். அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழாது என்று நம்ம வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா. நோவா அவர் காணாதிருந்தும் ஹல்லேலூயா ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு, நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம விசுவாசம் எப்படி இருக்கிறது? மனிதருடைய வார்த்தைகளை கண்டு அது தோய்ந்து போயிருச்சா? இன்றைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் அந்த அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அன்றைக்கு அந்த ஜெபாலய தலைவன் சொன்னது போல, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்களேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் அந்த அவிசுவாசம் என்னிலிருந்து நீங்கும்படி செய்யுங்க. ஆண்டவரே மனிதர்களுடைய பேச்சு, மனிதர்களுடைய பார்வை ஒருவேளை உங்களுடைய விசுவாசத்தை பலவீனப்பட செய்திருக்கலாம். ஹல்லேலூயா. உலக நடை பற்றி நீங்க யோசிக்கும் பொழுது ஒருவேளை விசுவாசம் குறைந்து காணப்படலாம். ஒருவேளை டிலே ஆகிறதுனால உங்களுடைய விசுவாசம் குறைந்து காணப்படலாம். ஆனா நோவா அவர் விசுவாசித்ததுனால கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் அவர் உண்மையுள்ளவர். சொல்லுங்க, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. மனிதர்களால் கூடாதது கர்த்தரால் கூடும். நம்மால் கூடாதது, நம் பணத்தினால் சாதிக்க முடியாதது அவரால் கூடும். நம்மளுடைய உலக அறிவினால் சாதிக்க கூடாதது அவரால் கூடும். ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும். சொல்லுங்க. ஒருவேளை டிலேல நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம், காத்திருப்பு நாட்கள்ல நீங்கள் கண்ணீரோடு
அவர் காண்கிறார். ஆண்டவரே, இந்த நாட்கள் முடியும், எனக்கு குறித்த அந்த ஆசீர்வாதமான தேசத்துல என்னை பிரவேசிக்க பண்ணுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சொல்லுங்க ஆண்டவரே, என் குடிகார கணவரை, என் பிள்ளைகளை நீர் தொடுவீர், அவர்கள் வாழ்க்கையில மாற்றம் வரும். சொல்லுங்க, மாற்றம் வரும். ஹல்லேலூயா. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு விசுவாச வரத்தை தருவீராக. மனிதருடைய பேச்சோ, தாமதமோ, விசுவாசனுடைய தந்திரமோ எங்களை ஆண்டவரே அவிசுவாசத்துக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் சென்று விடாதபடிக்கு எங்களுக்கு கிருபைகளை தருவீராக. கிருபை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. விசுவாசத்தோடு பாடலாமா? எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்ய போகிறீர். சொல்லுங்க, அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம். சொல்லுவீங்களா? கரங்களை உயர்த்தி அப்பா உமக்கு விசுவாசத்தோடு சொல்லுங்க. என்னெல்லாம் தடைப்பட்டு இருக்கிறதோ ஸ்தோத்திரிங்க, ஸ்தோத்திரிங்க, ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி உள்ளத்திலிருந்து சொல்லுங்க உங்கள் விசுவாசம். ஹல்லேலூயா. சத்தமாய், உரத்த சத்தமாய், அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே செய்ய போகிறீர், எனக்காக காரியங்களை கைகூடி வர செய்ய போகிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடல் நம்ம திரும்ப பாட போகிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள்ல, கடந்த இரவு கூட நீங்க அவிசுவாசமான வார்த்தைகளை பேசியிருக்கலாம். பாருங்க பிரியமானவர்களே, யோபுடைய சூழ்நிலையில நம்ம வாசிக்கிறோம், யோபு இவ்வெல்லாவற்றிலும் கர்த்தரை குறித்து குறை சொல்லவில்லை, பாவம் செய்யவில்லை. இன்றைக்கு கர்த்தரை குறித்து நீங்க குறை சொல்லியிருக்கலாம். ஆண்டவரே, உங்க கண்கள்ல தெரியுதா, காதுகள் கேட்கிறதா, இப்படி எல்லாம் பேசி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல எழுந்து நின்று நம்ம பாட போறோம். ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் நம்ம விசுவாசத்தை கிரியையில, நம்ம பேச்சுல நம்ம கொண்டு வர போகிறோம். நம்முடைய விசுவாசத்தை நம்ம பேசும் பொழுது அதை ஆண்டவர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம விசுவாசமாய் பேசும் பொழுது பாருங்க, அதற்கு விரோதமாய் பிசாசு எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் சொல்லுங்க, ஆகும், எல்லாம் ஆகும். ஆகும், முடியாது என்று ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும். சொல்லுங்க, ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் ஆகும், 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 எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலா ஜெபமாய் பாடுங்க, ஜெபமாய் பாடுங்க. ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். ஆமென். ஹல்லேலூயா, எல்லாமே ஹல்லேலூயா. உம்மால் எல்லாம் ஆகுமே. ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும்.
ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதத்தையும் செய்யும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை தான் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? நீ விசுவாசிக்கிறாயா? ஹalleluya. இன்றைக்கும் ஆண்டவருக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா? சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நீ பிறவியிலே குருடனா இருந்தாலும் சரி, பிறவியிலே நீ சப்பானியா இருந்தாலும் சரி, பிறவியில இருந்து வறுமையில இருந்தாலும் சரி, நீ விசுவாசிக்கிறாயா? உங்களை சூழ்நிலைகளை மாற்ற உங்கள் விசுவாசம் போதும். ஹalleluya, ஹalleluya. உட்கார்ந்து கொள்வோமா? ஹalleluya. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க முதலாவது சொன்ன ஆண்டவரோடு அவரோடு இருந்த உறவு. இரண்டாவது நம்ம பார்க்கிறோம் அவர் வாழ்க்கையில இருந்த அந்த விசுவாசம். ஹalleluya. யார் என்ன சொன்னாலும் சரி, எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அவர் செய்வார். அதற்கான காரியத்தை நான் செய்து கொண்டே இருப்பேன். நம்ம வாசிக்கிறோம் நோவா செய்து முடித்தான் என்று நம்ம பார்க்கிறோம் அந்த 6ஆம் அதிகாரத்தின் முடிவில். சரி, அடுத்த ஒரு காரியம் நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, நோவாவுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இம்மீடியட் ஒபீடியன்ஸ், உடனடியாக கீழ்ப்படிதல். ஆண்டவர் தான் சொல்றாரா, சரி நம்ம கொஞ்சம் ஜெபித்து பார்க்கலாம், அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் செய்கிறேன். ஹalleluya. ஒரு பக்கம் உடனடியாக கீழ்ப்படிதல், இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது முழுமையான ஒரு கீழ்ப்படிதல். இது கஷ்டமா இருக்கு. எல்லா மிருக ஜந்துகளையும் கூட்டி சேர்ப்பது சாதாரண விஷயமா? பறவைகள் ஒன்று பிடிச்சா அடுத்தது பறந்துடும். அது சாதாரண விஷயமா? சாதாரண விஷயமே கிடையாது. ஈஸியா இருக்கிறத மாத்திரம் நான் செய்கிறேன், கஷ்டமா இருக்கிறத விட்டுறேன். ஈஸியா நான் பைபிள் வாசித்துறேன், ஆனால் பைபிளில் போடப்பட்டிருக்கிற அந்த மன்னிப்பை நான் செய்ய மாட்டேன். எத்தனை பேர் செய்கிறீங்க அந்த மாதிரி? நம்ம ஆண்டவரை நான் ஜெபிக்கிறேன், ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியங்கள், அயலானையும் நேசி, உன்னை போல பிறனையும் நேசிக்கிறோமா? உன்னிடத்தில் உனக்காக நீ என்னெல்லாம் செய்கிற அதே போல உன் சகோதரனுக்கு செய்கிறியா? இல்லையே. நம் மன்னிக்கிறதற்கு ஆண்டவரிடத்தில் மன்னிங்கன்னு கேட்கிறோம், நாம் மற்றவர்களை மன்னிக்கிறோமா? முழுமையான ஒரு கீழ்ப்படிதல், உடனடியான ஒரு கீழ்ப்படிதல். ஹalleluya. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம், யாக்கோபு 2:24 நம்ம பார்க்கிறோம், ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினால் மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. ஹalleluya. விசுவாசத்தினால் மாத்திரமல்ல கிரியைகள்னாலும். ஹalleluya. இன்றைக்கு நம் கிரியை எப்படி இருக்கிறது? நாம் வாயில சில பேர் பாருங்க, வாயில தான் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை நம்புறேன், ஆண்டவர் சொல்லானா செயல்ல பார்க்கும் பொழுது நீங்களே உங்களை உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்க. இன்றைக்கு ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிச்சிடலாமா? ஆண்டவரே, நோவாவினிடத்துல காணப்பட்ட அந்த உடனடியான விரைவான கீழ்ப்படிதல், முழுமையான கீழ்ப்படிதல். ஆண்டவர் என்ன சொன்னாலும், வசனத்தின் மூலமாக ஆண்டவர் எதை பேசினாலும், ஹalleluya, உங்கள் போதகர் மூலமாக, இல்லைனா நீங்க யூடியூப்ல திறந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு வசனம் உங்களை தொடுகிறது அல்லவா, அதற்கு நான் முழுமையாய் நான் கீழ்ப்படிவேன். ஹalleluya. ஈஸியா இருக்கிறது செய்யறது அது பெருசு அல்ல, அந்த கடினமா இருக்கிறத செய்யும் பொழுதுதான் ஆண்டவருடைய உங்களை பார்த்து மகிழுவாரே. ஹalleluya, ஹalleluya. கடினமான இருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த மன்னிக்கிறது எனக்கு ரொம்ப கடினமா இருக்கிறது. ஒருவேளை மன்னிச்சிட்டேன், ஆனா திரும்ப அது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, முழுமையாய் உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய நான் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க, உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய, உம்முடைய சத்தத்துக்கு முழுமையாய் உடனடியாக கீழ்ப்படிய நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹalleluya. கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகளை போல நம்ம இருந்திடக்கூடாது. ஹalleluya. கர்த்தருடைய பார்வையில் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய், அவர் மகிழுகிற சுவாபமுள்ள பிள்ளைகளாய் நம்ம இருக்கணுமே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் பல முறை ஆண்டவர் எச்சரித்தும் நாம் சில காரியங்களுக்கு செவி கொடாமல் இருந்தது உண்மைதான். ஹalleluya. பல முறை எச்சரித்தும் அந்த காரியத்தை நம்ம செய்தது உண்மைதான். சில நேரத்தில் சில காரியங்களை செய்யணும்னு சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு செவி கொடுக்காமல் இருந்தது உண்மைதான், மன்னிக்காமல் இருந்தது உண்மைதான். ஆண்டவரே, எங்களை மன்னிப்பீராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வசனத்துக்கு, உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கரங்கள் அது கடினமா இருந்தாலும், ஹalleluya, அது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும், சிலரை மன்னிக்கிறது
சில காரியங்களை மறக்கிறது ரொம்ப கடினம் தானவரே. ஆனாலும் எங்களுக்கு கிருபையை தருவீராக, கிருபைகளை தருவீராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது போல எங்கள் குடும்பங்களை ஹalleluya அந்த பேழைக்குள்ள ஆண்டவரே சேதம் அணுகாம, ஹalleluya அழிவு அணுகாமல் அந்த பேழைக்குள்ள வைத்து பாதுகாத்து கொள்ளுவீராக. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி ஹalleluya. உங்கள் ஜெபங்கள் ஒரு தூபம் போல ஏறெடுக்கப்படுவதாக. உங்கள் குடும்ப சுற்றிலும் அது ஒரு மேகமாக, அது ஒரு பாதுகாப்பின் மேகமாக அது அமைவதாக. சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு பேழைக்குள்ள வைத்து நீங்க போஷித்தீரே, பாதுகாத்தீரே, அழிவு நேரிடாமல் நீர் பாதுகாத்து கொண்டது போல எங்கள் குடும்பத்துல எந்த ஒரு அழிவும் ஆண்டவரே நேரிடக்கூடாது. சேதங்கள், பொருள் சேதங்கள் நேரிடக்கூடாது. ஹalleluya. சில நேரம் இருதயங்கள் உடைகிறதே, அந்த சேதம் கூட, இருதயம் உடைகிற அந்த சூழ்நிலை கூட ஏற்படாதபடிக்கு உம்முடைய பேழைக்குள்ள எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வைத்து பாதுகாத்து கொள்ளுவீராக. ஹalleluya, ஹalleluya. எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஹalleluya. கர்த்தருடைய கிருபை கிடைக்கும் போது பாருங்க, அந்த அழிவிலிருந்து அந்த பேழைக்குள்ளாக வைத்து பாதுகாத்தார். அந்த பேழைக்குள்ள இருக்கும் பொழுதும் தேவையான உணவுகள் எல்லா சப்ளைஸும் எல்லா ஆகாரங்களும் இருந்தது. ஹalleluya. அது மாத்திரமல்ல, மழை நின்று போயிற்று, ஆனால் தண்ணி வற்றல. தண்ணி இருக்கும் பொழுது பேழையிலிருந்து வெளியே வந்தா எப்படி அவங்களால சர்வைவ் பண்ண முடியுமா? கஷ்டம். அதனால அதையும் அறிந்து ஆண்டவர் உள்ள வைத்து அங்க மரங்கள் எல்லாம், செடிகள் எல்லாம், கனிகள் எல்லாம் முளைத்ததுக்கு அப்புறம் பாருங்க, கரெக்டான டைம்ல அந்த கதவை ஆண்டவர் திறந்து வெளியே புறப்படும்படி செய்தார். ஹalleluya, ஹalleluya. காட்ஸ் டைமிங் பாருங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையும், ஒருவேளை இன்றைக்கு உள்ளே இருக்கிறது போல, அடைப்பட்டு இருக்கிறது போல கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? ஒரே பேழைக்குள்ள எவ்வளோ வருஷங்கள் இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் கதவை திறக்கும் பொழுது தேவையான பாதையில் அவங்க சென்றாங்க. அந்த பாதையில் எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்து கொண்டார். ஹalleluya. சில நேரம் அந்த காத்திருப்பு நாட்கள் ரொம்ப கஷ்டமா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனால் ஒன்றை மாத்திரம் நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவர் கதவை திறக்கும் பொழுது மாத்திரமே அது ஆசீர்வாதமா இருக்கும்.
நோவாவே எனக்கு போதும், மழை தான் நின்றுச்சுல அப்படின்னு திறந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? தண்ணியெல்லாம் உள்ள வந்திருக்கும். ஃபுல்லாக தண்ணியில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அடிக்கடி நான் சொல்கிற போது, ஒரு ரோஜா மொட்டை நம்மளே பிரித்து அதை மலர வைக்க முடியும், ஆனால் ஆண்டவர் அதை மலர வைக்கும் பொழுது அது அழகாக இருக்கும். நம்மளே அதை ஓப்பன் பண்ணி கொண்டிருந்தா அது சிதைக்கப்படும், கசங்கி போகும், கைகளில் கூட முற்களெல்லாம் குத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் கரெக்டான காரியங்களை நேர்த்தியாய் பர்ஃபெக்டாக அவர் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நோவாவுடைய வாழ்க்கையில் இருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஆண்டவர் கையில் இந்த காரியங்கள்லாம் வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. ஆண்டவரே, நோவாவுக்கு கிருபை கிடைத்தது போல என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு கிருபை கிடைப்பதாக. ஆண்டவரே, அந்த பேழைக்குள்ள வைத்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பிரசன்னமாக அந்த பேழை, ஹல்லேலூயா, அதுக்குள்ளாக எங்களை வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபி.